வீட்டில் ஒரு துளாராசிக்காரங்க இப்போ இருந்தால் போதும், தாய் தகப்பன் உடன் பிறந்தவர்கள் அத்துணை பேருக்கும் யோகம்மா. அப்படிப்பட்ட ஒரு நல்ல யோகம் துளாராசிக்காரங்களுக்கு இப்போ உருவாகுது. ஸோ மிகச்சிறந்த மேன்மைகளை அவங்க இப்போ பெறப்போகிறாங்க. ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும் துளாராசிக்காரங்க, அந்த பிஸ்னஸில் ஜெயிப்பாங்க. அதே மாதிரி ஆன்லைனில் ஒரு கோர்ஸ் பண்ணணும், அந்த கோர்ஸ்னால இவங்க வாழ்க்கை உயரும், மிகப்பெரிய லெவலுக்கு வருவாங்க. இவங்களுக்கு ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய வாய்ப்புகள், பொன்னான வாய்ப்புகள் தேடி வரும். அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிடணும். ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம்னா எக்ஸ்ட்ரா பொறுப்பு கொடுப்பாங்க, அந்த பொறுப்பை எடுத்து செய்தோம்னா நிறைய கற்றுக்கிட முடியும். நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும். அப்படி துளாராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய மென்மை. ராசியை குரு பகவான் பார்க்கிறார். இதை விட ஒரு நல்ல காலத்தை சொல்ல முடியாது. ராசியான மனிதர்கள், நல்ல மனிதர்கள் அப்படின்னு ஒரு நல்ல பேர் எடுக்கிறதுக்கு, வசதிகள் பெருகுவதற்கு, பிஸ்னஸில் ஜெயிக்கிறதுக்கு, நல்ல முறையில் கல்யாணம் ஆகிறதுக்கு, துளாராசிக்காரங்களுக்கெல்லாம் இப்போ கல்யாண நேரம் செய்தி வர ஆரம்பிச்சிடும். நல்ல முறையில் கல்யாணம் ஆகிறதுக்கு, அதே மாதிரி கல்யாணம் ஆனவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகிறதுக்கு, எல்லாத்துக்கும் அற்புதமான நேரம்மா. நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்லணும்னா அது துளாராசிக்கு தான் சொல்லணும். அவ்வளவு நேரம் நல்லா இருக்குது. இந்த காலகட்டத்தில் இவர்கள் மறக்காமல் சமயபுரம் மாரியம்மனை கும்பிடணும். சமயபுரம் மாரியம்மனை அதிகாலையிலே சென்று கும்பிடக்கூடிய துளாராசிக்காரர்கள் பாக்கியவான்கள். அப்படி போய் ஒரு வழிபாடு செய்துட்டு வரும்போது வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வந்தே தீரும். அடுத்த ஆண்டிற்குள் ஒரு பெரிய மாற்றத்தை துளாராசிக்காரங்க பார்க்க போகிறாங்கங்கிறது தான் உண்மை.